வெல்கம் டு விஷனரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்டி கொரோனா ரசம் அப்படின்னு இதுக்கு புதுசாக பேர் வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, தனியா ஒரு டீஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கற்பூரவள்ளி இலை 3, துளசி கொஞ்சம், ஒரே ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ரசத்துக்கு நல்லா இருக்காது. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அலசி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா முச்சு வந்தால் போதும். ரசத்தை எப்பவுமே கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் டேஸ்ட்டு ஃபுல்லாக மாறிடும். இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு அதை நல்லா வெடிக்க விட்றேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு அதில் தாளிசம் பண்ணுறேன். இதோட வேணால் நீங்கள் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணலை, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறதுனால அதை ஆட் பண்ணலை. நீங்கள் வேணால் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை இந்த மொச்சு வந்துடுச்சு ரசம். இந்த மொச்சு வந்த ரசத்தில் அந்த தாளிசத்தை கொட்டிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்ல கமகமன்ட்டு ஸ்மெல் வருது. ஸோ இந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் பசங்களை நல்லா ஈர்க்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியதான். அப்படியே இதில் பூண்டு, இஞ்சி, மிளகு, துளசி, கற்பூரவள்ளி அப்படின்னு மருத்துவ குணம் உள்ள எல்லா இதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட இம்யூன் சிஸ்டமை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் ஆன்டி கொரோனா ரசம்னு நேம் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பேண்டமிக் பீரியடில் இதை வாரத்தில் ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல இம்யூன் பூஸ்ட் ஆகுது நல்லா தெரியும். நல்லா ஃப்ரெஷ் ஆவீங்க. ஆர்கன்ஸ் ஃபுல்லாக நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.